வணக்கம் அன்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம் வீடியோவில் பாம்பே சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாம்பே சட்னி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நான் இதில் 3 எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் புளி, ஒரு அரை துண்டு இஞ்சி, தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் இஞ்சியெல்லாம் நாம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பிறகு ஒரு வாணலியில் 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நாம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வதக்கின பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தட்டில் காட்டின எல்லா பொருளையும் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. இந்த கொத்தமல்லியை காம்போடு போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் காம்போடு போடுங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு நான் இது காட்டுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினா தான் சட்னி நல்லா சுவையாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையான சட்னி. இதை செஞ்சு பாருங்கள். பாம்பே சட்னி இது நல்லா இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். கலரி கொடுத்துட்டு சூடு ஆறின பிறகு நாம் இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இதோட ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கப்புறமும் நாம் ஒரு பொருளை சேர்க்கணும். பாருங்கள், இதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வர போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ நாம் வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, மிளகாய், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகா எடுத்திருந்தேன். இப்போ இது அரைச்சி முடிச்சாச்சு. ஃபைனலாக நாம் இதில் தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் நாம் அரைச்சி வச்ச சட்னியை விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சுவையான சட்னி ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது அதிகமாக செஞ்சு நீங்கள் அதை எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுத்தால் கூட இன்னும் 3 நாளைக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கே யூஸ் பண்ணுறனால இதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அருமையான சட்னி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.